ஜெரேனியம்லாம் இந்த இந்த ஏரியாவுக்கு உள்ளுக்க வந்தாச்சு. இது பாருங்கள், சைனீஸ் மணி பிளான்ட்டு. இது ஃபுல்லாக நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் போட்டிருப்பேன். ஜெரேனியம்லாம் கன்சர்வேட்டில் பூத்து குலுங்குது, நல்லா அழகாக பஞ்ச் பஞ்சாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்துது. அப்போ தாங்க முடியல, பாவம் பூவெல்லாம் வாடி போகிற மாதிரி ஆகுதா. அதனால் இது கிச்சன் யூட்டிலிட்டி ஏரியா கிட்ட கொண்டு வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் கூலாக இருக்கும், அப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது பாருங்கள் உங்களுக்கு. ஆனால் இந்த ஏரியாவே அழகாயிருச்சு. இப்போ தெரியுதா உங்களுக்கு? அதோட வியூ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்டுக்குள்ளே பூ இருந்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், இன்னும் குட்டி பிளான்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணலை, ஸ்பேஸ் இல்லை. இது இந்த குட்டி சக்குலண்ட் வெரைட்டிக்கு மட்டும் ஸ்பேஸ் இருந்தது. இதெல்லாம் இப்போ இந்த ஜன்னலில் இருந்தவங்கலாம் இங்கே இங்கே ஒரு குட்டி அந்த டாய்லெட் மட்டும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வச்சாச்சு. இங்கே வந்து அந்த வெயில் படும், அந்த ஜன்னலில் வெயில் வரும். ஸோ இப்போ தானே இவங்க கொஞ்சம் ஏப்ரல் டைமில் பூத்தது, ஒரு ஒரு 10 பூக்கிட்ட வந்திருக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் எனக்கு வளர்ந்தது சம்மரில். ஏன்னா இது கிறிஸ்மஸ் வெரைட்டி, கிறிஸ்மஸ் கேக்டஸ்ன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் சம்மர்லேயும் பூ வருது. ஸோ அதனால் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். பார்ப்போம், 1 or 2 வீக்ஸ் பார்த்தா இது எப்படி வளரும். பட் ஆனால் அங்கே நல்லா வளமாக இருந்தது, அது க்ரீனாக இருந்தது. ஒரு சக்குலண்ட் வெரைட்டிக்கே இடம் இருந்தது, அதனால் இங்கே வச்சு விட்டுட்டேன். இங்கேயும் கொஞ்சம் கூலாக இருக்கும், உங்களுக்கு அந்த சன்லைட்டும் கிடைக்கும்னால ஓகே. 2-3 மாதம் கழித்து வெயில் தான் போயிடுமே, அதுக்கப்புறம் பேக் டு நார்மல். நம்ம ஜெரேனியம்லாம் கொண்டு போய் ஆஸ் யூஷுவல் கன்சர்வேட்ரி இடத்துல வச்சுட்டு இவங்களெல்லாம் திரும்ப பேக் டு நார்மல் இங்கே கொண்டு வந்துடலாம். பட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். 2-3 மாதம் பார்க்க தெரியும்ல எது எப்படி வளருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இடத்த மாற்றிக்கலான்னு சொல்லி விட்டுருக்கேன். இப்போ இந்த குட்டி பிளான்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்பேஸ் இல்லை. இது பீஸ் லில்லியும் பக்கத்தில் வந்து இந்த பிரம்மக்கமலம் அவ்வளோ இன்னும் எனக்கு வளரல. இதுவும் என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க, ரொம்ப வளரல. என்னென்னா அந்த பாருங்கள், 2-3 இலை தான் இருக்குது, மற்றதெல்லாம் குச்சி குச்சியாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சின்ன பாட்டில் மாற்றி வச்சா மேபி இன்னொரு பாட் வைக்கிறதுக்கு கூட ஸ்பேஸ் இருக்கும். இந்த பீஸ் லில்லி வந்து மாற்ற முடியாது, ஏன்னா இது பழைய வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 7 to 8 இயர்ஸ் இருக்கும். ஸோ இது பாட் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பாட்டு மாற்றி ஏதாவது ஆயிடுச்சுன்னா மனசு கஷ்டமாக இருக்கும். பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறது